ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் பிரம்மமுராரிசுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாஷிதசோபிதலிங்கம் ஜன்மயதுக்கவிநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் 13/1/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று திருவம்பாவை பூஜையினுடைய பூர்த்தி நாள் 10வது நாள். இன்று பௌர்ணமி விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. இன்று திருவாதிரை நட்சத்திரம். ஆருத்ரா தர்சனம் என்கின்ற வகையிலே பல்வேறு சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடுகளும் ஏனைய ஆலயங்களும் இந்த திருவம்பாவை பூஜை நடைபெற்ற இடங்களிலே நடேசப் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று வருவது. இந்த நட்சத்திரங்கள் 27. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே திரு என்ற அடைமொழி ஒரு சிறப்பு அடைமொழி கொண்டது. 2 நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரமத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் என்று இந்த 2 நட்சத்திரங்களுக்கு திரு என்று வரும். ஒன்று சிவனுக்குரிய திருவாதிரை, ஒன்று விஷ்ணுவுக்குரிய திருவோணம். இந்த திரு ஆதிரை திருவோணம் என்கின்ற 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும் திரு என்ற அடைமொழி கூடியது. ஏனைய 25 நட்சத்திரங்களுக்கும் திரு கிடையாது. இந்த 2 நட்சத்திரங்கள் ஒன்று படைத்து காத்து அழித்து அருளுகின்ற சிவனுக்குரிய விரதமாகிய மார்கழி திருவாதிரை, இன்னொன்று காத்தல் தெய்வமாகிய மகாவிஷ்ணுக்குரியது திருவோணம். இவ்வாறு இந்த திருவாதிரை திருவோணம் என்ற 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு அந்த திரு என்ற அடைமொழி. எனவே இந்த திருவாதிரையிலே இதை ஆருத்ரா தர்சனம் என்று சொல்லிக்கொள்வது. வடமொழியிலே திருவாதிரை ஆருத்ரா. இந்த ஆருத்ரா தர்சனம் சிவன் ஆலயங்களிலும் ஏனைய ஆலயங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் அதுவும் கலந்து கொள்வதோடு இன்று பௌர்ணமி விரதம் பூரணை விரதம் மாலை வேளையிலே திருவிளக்கு பூஜைகள் வழிபாடுகளும் கலந்து இறையருடைய எல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையில் அமைந்திருப்பது. சபரிமலையிலே சுவாமி ஐயப்பனுடைய இந்த விசேஷ பூஜை வழிபாட்டுக்காக இருமுடி சுமந்து காடுமலை கடந்து மலை செல்லுகின்ற ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் லட்சோப லட்ச மக்கள்கள் கூட்டம் கூட்டமாக ஐயனை காண்பதற்காக இந்த 48 மைல்கள் நடந்து 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 காடு மலைகள் நீர் தடாகங்கள் நதிகள் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த மலை யாத்திரைக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த வழியிலே உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் டான் குழுமத்தினருக்கும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுள் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.